இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வண்ண விருத்தம். ஆண்டவர் அருள் செய்த அருட்பாடல்களில் வண்ண விருத்த பகுதியிலிருந்து 2வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். முந்தின பதிவில் முதல் பாடல் பார்த்தோம். இந்த பதிவில் 2வது பாடல் பார்க்கலாம். மிக அருமையான திருப்புகழ் நடையில் அமைந்த பாடல்கள். இந்த பாடல்களை பாடும் பொழுது திருப்புகழ் பாடத் தெரிந்த இசை வல்லுநர்கள் சில பேர் சொல்கிறாங்க. அந்த எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். திருப்புகழ் படிக்கும் பொழுது அதுவே வாசி யோக பயிற்சியாக நமக்கு என்ன வாசி யோகத்தால் நன்மை செய்யணுமோ அதை செய்யும். மூச்சு பயிற்சி அந்த அளவுக்கு திடமாக இருக்கும். அந்த கும்பகம் ரொம்ப நல்ல நேர்த்தியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகை தியானம், வாசி யோகம் ஒரு வகை கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நம்ம இந்த அருட்பாடல்களில் உள்ள வண்ண விருத்தங்கள் அதே நடையில் இருக்கிறதுனால, அதே மாதிரி சந்தம், அதே மாதிரி தாளக்கட்டு இருக்கிறதுனால வாசி யோகம் பண்ண பயன் நம் வண்ண விருத்தங்களை முறையாக பாடும் பொழுதும் கிடைக்கும் அப்படின்றது சாதாரணமாக எனக்கு தெரிந்தவரை, நான் கேள்விப்பட்டவரை, எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லலை, அது தவறு. நான் கேள்விப்பட்டவரை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ பாடலை நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த அருட்பாடல்களை விட்டால் உலகமே தெரியாமல் வாழ்ந்து, அதாவது இது படிக்கணும்னு தெரியும், காரிய சித்திக்காக அப்படி தான் நான் சின்ன வயசுலேருந்து மனசில், அது மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை கடந்த போதும் எனக்கு உதவியாக இருந்தது. இன்றைய வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பல நூறு பல ஆயிரம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். அத்தனையும் நான் கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருந்தது அருட்பாடல்கள். ஏதானும் பிரச்சனை வந்தது, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னா இந்த அருட்பாடல்கள் ஒரு தடவை மற்றொதல் பண்ணுவேன். அந்த பிரச்சனை வெயில் பட்ட பனி போல் என்னை விட்டு கரைஞ்சி போயிடும். எப்படியோ நான் அதிலேருந்து வெளியில் வந்துடுவேன். இப்படி தான் நான் சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட பயந்து போய் இப்படி தான் இதோட துணையை தான் நாடி இருக்கேன். எனக்கு இதை விட்டால் உலகமே தெரியாது. பொருள் தெரியாமல் படித்தேன். உண்மையாக சொல்லணுன்னா பொருள் தெரியாமல் தான் நான் படித்தேன். படித்தா நமக்கு நல்லது அது ஒன்று தான் தெரியும். அது பெற்றோர் சொன்னது, அம்மா அப்பா சொன்னது. அருட்சக்தி அன்னையார் பிள்ளையார் குப்பத்தில் அடியார்கள் கிட்ட பேசும் பொழுது காதில் விழுந்தது. இதை வச்சு என்னோடய வாழ்க்கையை நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட பொருள் புரிய வரும்பொழுது இது எல்லாருக்கும் தெரியணும், இந்த அற்புத உண்மைகள் வெளியில் நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளையே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் அடியார் பெருமக்கள், நான் செய்கிற தவறுகளை மன்னிச்சு இந்த பாடல்கள், அருட்பாடல்கள், அதோட கருத்தாழம், அதில் சொட்டக்கூடிய பக்தி சுவை, உண்மை சைவ சித்தாந்த கருத்துக்கள், இதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பாடல். காணற்சலமெனவே யுற்றிடு ஜகமாயை குழுமலவாதைப்படுவது காம குரோதலோபமோகத்தொடு புனல் கருவாகி காருற்றிடு குழல் மாதுட்புகையெய்த காலத்ரயமது யார் செப்பிடுமுறை காதற்படு மகவாயி கடமது வெளியாகி ஈனப்படு சிறுவாலை பர்வமதிலே கற்றிடு கல்வி ஏது குதவி சொல் ஏகப்படு மனதாகி தெளிவதும் எந்த நாடோ ஏனிப்படியுறவாகி பிரணவசுரூபத்தினில் லயமாகி கொழுமடியார் கட்கினிதுர
ஏவர் பணி செய்ய அருள்வாயே. ஞானக் கிரிவலமே கச்சொலு மொழி யான் எப்படி அறிவேன காலமதில் ஞானக் கனி பெனவே உட்புகவலம் வந்து நேரே. ஞானக் கிரிவலமே கச்சொலு மொழி யான் எப்படி அறிவேன காலமதில் ஞானக் கனி எனவே உட்புகவலம் வந்து நேரே. நாதக் கனிதனையே பெற்றிடு மதவேழச் சுவைதனை நாவிற்பெய்தருள நான் இப்படியுறவாகக் கண்டதுவும் நிஜமாமோ. மோனக் கனி பெற ஞானக் குரவனும் மோகித்தொருமையிலேறிக் கனலொளி மூலக் கிரிவலமாகக் கொண்ட கனி இதுதானோ. மோகப்படியும் படுமடியேனுக்கருள் செய்த மூலக் கனிருசி யார் செப்பிட வலர் மோகித்தெழும் அடியார்கட்கினிய கனி இதுதானே. மோகப்படுமடியேனுக்கருள் செய்த மூலக் கனிருசி யார் செப்பிட வலர் மோகித்தெழும் அடியார்கட்கினிய கனி இதுதானே. இந்த பாடலுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சொல்லணும் அப்படின்ற ஆசை. இதை சொல்லணுன்னா ஆண்டவருடைய பாடல்களுக்கு உண்மையான முழுமையான விளக்கம் ஆண்டவரால் தான் சொல்ல முடியும், அடியேனால் சொல்ல முடியாது. இது சிற்றறிவு கிட்டிய ஒரு சிறு தெளிவு, அவ்வளோதான். அதாவது என்னை விட எதுவுமே தெரியாமல் என்னை போல என்னை விடன்னு சொன்னது தவறு, மன்னிக்கணும். என்னை விடவும் இல்லை, என்னை போலவும் இதுவரை நான் கண் மூடிட்டு தான் படிச்சிருக்கேன்னு சொன்னவங்ககிட்ட இல்லையா, அதுபோல் கண்ணை மூடிட்டு பாடல்களை படிக்கிறவங்களும் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. நானும் நேற்று வரை அப்படி இருந்தவள். அதனால் இது புரிகிறப்போ அது மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது, ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துது, ஒரு பரவசத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சி நான் இந்த பொருளை சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காணற்சலம் அப்படின்னா காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இது வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். நல்ல கோடை காலத்தில் தார்ச்சாலையில், பாலைவன பகுதியில், அது மாதிரி ஏதோ சில இடங்களில் நம்ம வெட்ட வெளியாக இருக்கணும், அதில் வெயில் பட்டு பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி பகுதியில் நம்ம பயணம் பண்ணும் பொழுது தான் இதை அனுபவிக்க முடியும். காணற்சலம்னா வீட்டுக்குள்ளே உட்காந்தா சில சமயங்களில் நம் முற்றங்களில், வாசலில், தார்ச்சாலையில் கிட்டக்கையும் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப அருகாமையில் தெரியாது. அதுதான் அதில் இருக்கிறது, தூரத்தில் தான் அது தெரியும். அதுபோல் நம்ம போகும்பொழுது தூரத்தில் தார்ச்சாலையில் தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னது இவ்வளவு வெயிலாக இருக்கே, அங்கே ஏது தண்ணின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தண்ணி இருக்கும். ஏற்கனவே அது காணல் நீர்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க அது தண்ணின்னே நம்புற மாதிரி தண்ணியாக இருக்கும், தேங்கி இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கும். அப்போது நம்ம கிட்டக்க போகும்பொழுது பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, வெறும் தரை தான் இருக்கும். ஆனால் அதே காணல் நீர் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கண்ணில் படும். இங்கே இல்லை, அதோ அங்கே இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே இருக்குதுன்னு நினச்சி கிட்டக்க போனால் அங்கே ஒன்றும் இருக்காது, இங்கே எல்லாம் அதோ இருக்குதுன்னு திரும்ப தள்ளி போய் அது நமக்கு மாயத்தோற்றத்தை காமிக்கும். அதுதான் காணல் நீர். இது நிறைய பேர் அந்த காலத்தில் கோடையில் பயணம் பண்ணவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக அது தெரியாமல் கூட இருக்கலாம், பெரியவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். அந்த காணல் நீரை போன்றது இந்த மாய வாழ்க்கை, உலக வாழ்க்கை. காணற்சலம் எனவே உற்றிடு ஜக, இந்த உலக வாழ்க்கை மாயை குழுமல வாதைப்படுவது. மாயையோட
அதாவது அனாதியே நம்மோட பிறந்தது ஆணவம். இந்த பிறவியோட நமக்கு ஆண்டவர் கருணையினால் கொடுத்தது மாயை. வினைகள் நம்ம பண்ணி வச்ச சஞ்சித வினையிலிருந்து இந்த பிறவிக்காக பிராரப்தமாக கொடுத்து அனுப்பப்பட்டது. இப்போ நம்ம செயல்கள் செய்கிற போது என்னென்ன வினைகள் வரும்ன்றது ஆகாமியங்கள் நம்ம செய்கிற போது சேரக்கூடியது. இந்த வினைகளோட தொகுப்பு ஆணவ மலங்களோட தொகுப்பு. இதோட மாயை இந்த குழுவாக பாதைப்படுறதுக்குன்னு நம்ம துன்ப இன்பங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு காம, குரோத, லோப, மோக இதோட நம்ம பூமியில் பிறக்கணும். பிறந்தாதான் நம்ம இன்பத் துன்பங்களை அனுபவித்து நம்ம தெரிஞ்சு இது துன்பம், இது வேண்டாம், இதுதான் இன்பம், இந்த மாதிரி இது நம்ம அனுபவித்தது சிற்றின்பம், இன்னும் பேரின்பம் இருக்குது, இதை நம்ம அனுபவிக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் எங்கே வரும்னா இந்த பிறவி எடுத்தால் தான் வரும், இந்த பூமிக்கு வந்தால் தான் வரும். நம்ம பிறவியே எடுக்காமல் பூமியிலேயே வராமல் எங்கேயோ இருந்தால் இதெல்லாம் வரவே வராது. வெறும் ஆன்மாவுக்கு இதெல்லாம் உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெறும் உடம்பாலையும் உணர முடியாது, வெறும் ஆன்மாவும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை. அது அமைதியாக இருக்கும், சலனம் இல்லாமல். இயக்கம் எப்போ வரும்னா உடலும் உயிரும் சேரும் பொழுது தான் வரும். அப்போ நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிறவியிலேருந்து தப்பணும் அப்படின்றதுக்காக இறைவன் பண்ணக்கூடிய கருணை தான் இந்த பிறவி. இந்த பிறவியில் நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுவார், அது மாதிரி என்னவோ எத்தனை கோடி பிறவிகளோ பிறந்து முடித்து இப்போ இது கிடச்சிருக்கு. நமக்கு அந்த முன்னாடி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம பிறந்திருக்கோம், இது தெரியுது. அதை எப்படி பிறக்கிறோம், அதாவது ஒரு உயிரானது இந்த உலகத்தில் எதோடையெல்லாம் சேர்ந்து வருதுன்னு ஆண்டவர் அந்த பாடல்களில் சொல்கிறார் பாருங்கள். உயிரானது மலங்களோட வாதைப்படக்கூடிய காம, நம்மை வாதைப்படுத்தக்கூடிய காம, குரோத, லோப, மோகம் இதோட எல்லாம் சேர்த்து ஒரு கருவாக்குறார். எங்கே கருவாக்குறார்னா புனல் நீரில் கருவாக உருவாக்குறார். இந்த உலகத்தில் வாழ தேவையான அத்தனை குணங்களும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம் செய்த வினைகள், இதோட நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்ட விஷயங்கள், மலங்கள் இதோட சேர்த்து குணங்கள். இந்த உடம்பு நாளைக்கு என்னவா வளரணும், எப்படி வளரணும், நம்ம உடம்பு எப்படி இருக்கணும், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஒரு சின்ன அணு அளவு சிப்பில் எல்லாத்தையும் பொருத்தி அந்த உயிரோடு சேர்த்து எங்கள் புனலில் அனுப்புகிறார். இதில் இந்த உலகியல் குணங்களான காமம், பலவித இச்சைகள் எல்லாமே அடங்கியது தான் காமம். குரோதம், அதாவது விருப்பு வெறுப்பு, கருமித்தனம், ஒரு பொருள் மேலே மோகம் உண்டாகக்கூடியது. இச்சைகள், பலவித இச்சைகளோட விருப்பு வெறுப்பு போன்ற எல்லா குணங்களோடையும் சேர்த்து அந்த சிப்பில் நமக்கு வச்சு நம்மளை எங்கே அனுப்புகிறாருன்னா புனலில் நீரில் கருவாக்கி அனுப்புகிறார். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தோன்னு தெரியாது, இப்போது புனலில் கருவாக்கிட்டார். அதை என்ன பண்ணணும், புனலில் கருவாக இருந்தால் அங்கேயே இருந்தால் அது குழந்தைய மாறணுமே. அதுக்காக காருற்றிடு குழல் மாதுட்புகை எய்த கூந்தல், பெண்களுக்கு கார்மேகம் போன்ற கரிய கூந்தல், அழகிய நீளமான கூந்தல். அப்படி இருக்கிற பெண்ணோட கூந்தலை சொல்கிறார். கார் உற்றிடு குழல் மாதுட்புக எய்த. எய்தல்னா என்ன, அம்பு எய்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதாரணமாக இப்படி ஒரு ஒரு கரு உண்டாச்சு புனலில், அதை இப்போது பெண்ணோட கருமுட்டைக்குள்ளே அனுப்பணும். சாதாரணமாக அதை தூக்கி போட்டால், வாயில் போட்டால் கருவாகாது. அதுக்கு எய்த புக எய்த, அந்த எய்தல்னால் ஒரு அம்பு எய்தல் அப்படின்ற மாதிரி, அதுக்குள்ளே ஒரு வேகம் இருக்கணும், அதில் இத்தனை விஷயங்களும் இருக்கணும். கரெக்டாக எது எங்கே எப்போ எப்படி போய் சேரணும், அது ஒரு காலக்கணக்கு.
கண்ட இடத்துல போகக்கூடாது. அதாவது எதுக்காக இதை அனுப்புகிறோம், ஒரு அம்பு வில்லாடின்னு வச்சுக்கணும். அந்த வில்லாடி ஒரு அம்பு விட்றோம். அம்பு விடுற போது இந்த அம்பு நம்ம எதுக்காக விட்றோன்னு அவனுக்கு தெரியும். என்ன இலக்குன்னு தெரியும். அந்த இலக்கை நோக்கி தொடணும்னா என்ன வேகத்தில் விடணும்னு தெரியும். இங்கிருந்து அது எவ்வளவு தூரம்னு தெரியும். நாம் அம்பு எய்ததனால் என்ன பலன் அப்படின்னு தெரியும். இந்த வில்லாடிக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் அந்த அம்பை அனுப்புகிறார் இல்லையா? அதோட பலன் என்னவோ அது நடக்குது. அதுபோல் இப்போ இந்த கருவை எய்தான் யார்? இறைவன் எய்கிறான். எங்கேயோ இருந்துட்டு புனல்ல கருவாக்கி இப்போ எய்தான். அவன் எய்யலைன்னா அது வராது. இறைவனுடைய அருள் இல்லையானால் அந்த கருமுட்டையை நோக்கி வர முடியாது. அதனால் அவன் எய்தான். எங்கேயோ இருந்துட்டு கண்ணுக்கு மறைவாக இருந்துட்டு கண்ணுக்கு தெரியாத குணங்களோட கண்ணுக்கு தெரியாத வேகத்தில் அதை எய்கிறான். அப்போ அது என்ன செய்து அந்த காரிட்டோடு குழலுடைய மாதோட கருப்பைக்குள்ள கருமுட்டை காத்துட்ருக்கு. அந்த கருமுட்டையில் எந்த கரு போய் உட்காரணுமோ அது அந்த கருமுட்டையை தேடியே வேகமாக ட்ரில் பண்ணிட்டு போகும். தொலைச்சிட்டு உள்ளே போய் உட்காரும். இது இறைவனோட கணக்கு. மனித குணத்தால் அந்த கரு உண்டாகி விடுவதில்லை. இறைவனுடைய கணக்குப்படி அது உண்டாகுது. மாதுட்புக எய்த காலத்ரயம். இதுக்கு காலம் அப்படின்னு பேர் வச்சுட்டார் ஆண்டவர். காலத்ரயம் அது யார் விடுமுறை? இதை யாரால் சொல்ல முடியும்? எந்த அம்மா, எந்த அப்பா, எந்த ஊர், எந்த நாடு, என்ன சமயத்தில் அந்த குழந்தை எப்படி உண்டாகணும், எப்படி வளரணும், எப்படி பிறக்கணும், பிறந்த பிறகு அது எப்படி வாழணும், எந்தெந்த உணர்வுகள் எந்தெந்த பருவத்தில் உடல் மாற்றங்கள் உணர்வு மாற்றங்கள் வரணும், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியாச்சு. அந்த குழந்தை இப்போ கருவாக உருவாச்சு இல்லையா? எங்கேயோ அந்தரத்தில் இந்த மாயை குழு மலத்தோட அப்போவே எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் டிசைன் பண்ணி காதற்படு மகவாய் இக்கடமது வெளியாகி இந்த வயிற்றுக்குள்ளே கருவை அனுப்பியாச்சு. கருவை அனுப்பிட்டதோடு ஆண்டவர் ஓய்வில் இருக்காரா? நான் இல்லை. உள்ள அந்த ஒரு பனித்துளி அளவுக்கு, இதை ஆண்டவரே முன்னாடி ஒரு பாடலில் சொல்லுவார். பனித்துளி போல அப்படின்னு முன்னாடி ஒரு பாடலில் சொல்லுவார். அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். அந்த கருவை குழந்தையாக மாற்றுறாரு. ஒரு பனித்துளி அளவுக்கு கருமுட்டைக்குள்ளே போன ஒரு கருவை குழந்தைய கண், மூக்கு, அத்தனை பொறிகள் புலன்கள் இந்த 96 தத்துவங்களையும் வளர்த்து முழுமைப்படுத்தி ஒரு குழந்தையாக, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா காதற்படு மகவாய். இந்த பார்க்குறவங்க ஈன்றவங்க அந்த தாய் உற்றார் உறவினர் பார்க்குறவங்க அத்தனை பேரும் விரும்பக்கூடிய அளவில் ஒரு குழந்தையாக, குழந்தையோட ஒவ்வொரு அசைவுலேயும் ஒரு அழகு இருக்கும், ஒரு ரசனை இருக்கும். அது பார்க்குறவங்க கட்டாயமாக ரசிப்பாங்க. அதோட சிரிப்பில் ஒரு அழகு இருக்கும். அப்படி பார்க்குறவங்க காதற்படும்படியாக, ரசிக்கும்படியாக, விரும்பும்படியாக மகவாய் ஒரு குழந்தையாகி இக்கடமது வெளியாகி இந்த வயிற்றுக்குள்ளேருந்து அந்த குழந்தை வெளியாகுது. இதுக்கு கடவுள் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, அந்த தாய் 10 மாதம் எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. ஈனப்படு சிறு வாலை பருவமதிலே கற்றிடு கல்வி ஏதுக்கு உதவி சொல். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை பிறந்தது, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்சம் வயசு முத்துது. அப்போ பள்ளிக்கு அனுப்புவாங்க. பள்ளிக்கு அனுப்பும் பொழுது இந்த குழந்தை பெற்றோர் என்ன நினைக்கிறாங்களோ அதை அந்த குழந்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட மனசு என்னன்றது, அதோட விதி என்னன்றது, அதுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்காராண்டவர்ன்றது எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல. அது எல்லாம் உள்ளதானே இருக்குது. அந்த வாலை பருவமதிலே கற்றிடு கல்வி ஏதுக்கு உதவி? அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வருஷங்கள் இவ்வளவு பணச்செலவு பண்ணி ஏதோ ஒரு கல்வி பயிலுதுன்னா அந்த கல்வியால் அந்த குழந்தைக்கு பிறவி பிணி தீருமா?
இப்போ நம்ம ஆண்டவருக்கு நோக்கம் என்னன்னா முத்தி. எல்லா ஜீவனும் முத்தி அடையணும். அதுதான் நோக்கம் இல்லையா? அதனால் இதை சொல்கிறார். படிக்காதேன்னு அவர் சொல்லலை. படிக்கிறதுனால தப்புன்னு சொல்லலை. இந்த கல்வி ஏட்டுச்சுரைக்காய், கறிக்கு உதவாது. அதை தான் அவர் சொல்கிறார். இப்படி ஈனப்படு சிறுவாலை பருவமதிலே கற்றிடு கல்வி ஏதுக்கு உதவி. எல்லாருக்கும் இது பொருத்தம் இல்லை. வாழ்வியலுக்கு கல்வி தேவை. ஆனால் அவர் சொல்கிறது வாழ்வியலுக்கான கல்வியே தவிர அபரஞானத்தை நல்குமே தவிர ஏதுக்கு உதவி சொல். ஏகப்படுமனதாகி தெளிவதும் எந்த நாளோ இறைவா. ஒரே சிந்தையில் தெளிவோட ஒன்று என்னோட மனசில் நிறுத்தி தெளிவாக நான் இருக்கணும். இந்த கல்வியால் எனக்கு அந்த பயன் ஏற்படாது. அதனால் ஒன்று நான் சித்தத்தில் வைக்கிற நாள் எந்த நாளோ, தெளிவு பிறக்கிற நாள் எந்த நாளோ. இப்போ கல்வியெல்லாம் கற்றாச்சு. கல்வி கற்றவங்க இதை சொல்லி பாருங்க அப்படின்றதா பொருளை தவிர நீ கல்வியே கற்காதே, அப்படியே பிறந்த உடனே எல்லாரும் ஞானி ஆகிடுவாங்க. ஆண்டவர் ஆனார். ஆண்டவருக்கு தெரிஞ்சுது இந்த கல்வியில் ஒன்றும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சுது. இப்போ ஞான சம்பந்தருக்கு 3 வயசில் ஞானப்பால் கொடுத்தாங்க. அம்பாளும் சிவபெருமானும் வந்து அதே மாதிரி எல்லா குழந்தைக்கும் 3 வயசில் ஞானப்பால் கிட்டுமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். நாமெல்லாம் சிற்றறிவினர்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கத்தான் அறிய முடியும். இப்போது ஏபிசிடி கற்றுக்குறோம், ஆனாவண்ணா கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த ஆனாவண்ணாவிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எழுத்தாகவும் எழுதவும் படிக்கவும் அது என்ன எழுத்துன்னு கற்றுக்கிறதுக்கே நமக்கு சில மாதங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதை சொல்ல பழகணும், எழுத பழகணும், படிக்க பழகணும். இப்படி எழுத்தாக சேர்ந்து சொல்லாகி சொல் வரிவடிவமாகி நம்ம வேகமாக படித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தினூடாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு வகுப்பு 3/4 மணி நேரம்னா அதுக்குள்ளே என்ன ஆசிரியர் சொல்லித்தராரோ அதையே முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவினர்கள் நாம். அறியக்கூடியவர்கள். ஞானிகள் அப்படி அல்ல. ஒரே நேரத்தில் வள்ளல் பெருமான் சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டால் அப்படியே பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஆள் சுமை, ஒரு ஆள் தலையில் எவ்வளவு புத்தகம் தூக்கலாமோ அதுபோல் 10 ஆள் சுமை. அந்த 10 ஆள் சுமையை ஒரு சின்ன வண்டியில் வச்சு அதுபோல் 100 வண்டி, அந்த 100 வண்டி புத்தகத்தை எடுத்து ஒரு பெரிய வண்டியில் வைக்கணும். அந்த மாதிரி பெரிய வண்டியில் 100 வண்டியில் ஏற்றின புத்தகங்கள் எவ்வளவோ அவ்வளவு புத்தகங்களையும் இறை அருள் இருந்தால் ஒரு நொடியில் கற்கலாம் அப்படின்வார். அப்படியே நினச்சி பார்த்தாலுமே அப்படியே அந்த புத்தகங்களை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். 10 ஆள் சுமை. அந்த 10 ஆள் சுமையை ஒரு வண்டியில் வச்சு 100 வண்டி சின்ன வண்டியை எடுத்து பெரிய வண்டியில் 100 வண்டியில் ஏற்றி இப்போ டோட்டலாக அப்படியே பெரிய வண்டியில் 100 வண்டி புக்கு இருக்குது. அந்த 100 வண்டியோட புக்கையும் ஒரு நொடியில் கற்கலாம் ஞானிகள். இறையருள் பெறும் ஞானிகள் ஒரு நொடியில் அத்தனை புத்தகங்களையும் கற்ற கல்வி வரும். எல்லாருக்கும் இது சாத்தியமா? ஞானியருக்கு மட்டுமே சாத்தியம். ஞானம் அடையணுன்ற எண்ணமே நமக்கு எப்போ வரும்? நம்ம ஒரு 1 வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நமக்கு வருமா? பள்ளி பருவத்தில் வருமா? வாலிப பருவத்தில் வருமா? அப்போல்லாம் நமக்கு வேறு ஆசைகள் இருக்கும். நம்முடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே வேறு இருக்கும். அப்போ நமக்கு ஞானத்து மேலே சிந்தனையே வராதே. அப்போ எப்படி இந்த முயற்சியை பண்ணுவோம்? அப்போ எப்படி இந்த அறிவு வரும்? இல்லையே. அப்போது கற்கணும். வள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க படிக்கணும். கசடற குற்றமில்லாத கல்வி கற்கணும். அவர் தான் குற்றமில்லாத கல்வின்னு சொல்லிட்டாரு. கற்க கசடற கற்பவை கற்ற பின். அந்த கற்பவைன்றதுல நச்சுன்னு ஒரு பொருளை ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாரு. எதை படிக்கணுமோ அதை படி. எந்த காலத்தில் எந்த பருவத்தில் எந்த அறிவுக்கு எதை படிக்கணுமோ அதை படி. கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டார். இது எல்லாருக்கும் பொருந்தும்.
அது மாதிரி நாம் எதை படிக்கணுமோ அப்படி படித்து அதையும் தெளிவாக படித்து குற்றமற படித்து அதில் நம்ம கற்றபடி நின்னா இந்த இடத்துக்கு போக முடியும். அவ்வளவுதான். நம்ம துளித்துளியாக ஒரு ஸ்டெப்பாக நடக்கக்கூடியவர்கள். இப்போது ஒளி தேகம்னா இங்கே மறைவாங்க, அங்கே போய் தோன்றுவாங்க, எங்கே வேணுமோ அங்கே மறைவாங்க, எங்கே வேணுமோ அங்கே தோன்றுவாங்க. நம்முடைய தேகம் இந்த உடல் கொண்டு மாயை கொண்ட உடல் கொண்டு படைக்கப்பட்ட தேகம் ஒரு ஸ்டெப்பாக தானே வைக்க முடியும். அது போலத்தான் அதுவும் அறிவும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மால் அடைய முடியும். அப்படி ஈனப்படு சிறு வாலை பருவமதிலே கற்ற கல்வி ஏதுக்கு உதவி சொல், ஏகப்படுமனதாகி தெளிவதும் எந்த நாளோ அப்படின்வார். அடுத்தது சொல்கிறாரு, ஏன் இப்படி உறவாகி பிரணவஸ்வரூபத்தினில் லயமாகி கொடுமடியார்கட்கு இனிதுர ஏவர் பணி செய்ய அருள்வாயே அப்படின்வார். நீ எனக்கு என்ன அருள் பண்ணணும் தெரியுமா? இப்போ இறைவன்ட்ட அவர் கேட்குறாரு, ஐயா நீ எனக்கு அருள் பண்ணணும். என்ன அருள் பண்ணணும்னா, பிரணவஸ்வரூபத்தில் யார், அதாவது பிரணவஸ்வரூபம்னா பரம்பொருள், அந்த பரம்பொருளை லயமாகி தானும் அந்த பரம்பொருளும் லயமாகி ஒன்றாகி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு இனிதுர ஏவர் பணி செய்ய அருள்வாயே. நான் போய் அவங்களுக்கு விரும்பி பணி செய்யணும். என்னுடைய மனசுக்கு நான் விரும்பி பணி செய்யணும். அந்த உண்மையான பக்தியோட பணி செய்யணுன்ற பணிவோட, மலங்களற்று நான் யார் தெரியுமான்ற எண்ணம் இல்லாமல் நாம் குருவை தேடும் மனதோடு பணி செய்யணும். நான் உண்மையான சீடனாகி பணி செய்யணும். அவங்க எனக்கு குருவாக இருந்து என்ன மாணவனாக ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நான் நடக்கணும் அப்படின்னு கேட்குறார். ஏன் இந்த மாதிரி கல்வியெல்லாம் ஏன் இப்படி உறவாகி பிரணவஸ்வரூபத்தினில் லயமாகி கொடும் அடியார்கட்கு இனிதுர ஏவர் பணி செய்ய அருள்வாய். முதல்ல அதை கொடு, நல்லவங்களோட என்னை சேர்த்து விடு. நல்லார் சேர்க்கை நல்லதில் கொண்டு விடும் இல்லையா? அதே மாதிரி எப்போதும் நல்லவங்களுடைய சேர்க்கை நல்ல விஷயத்தில் தான் கொண்டு விடும். அது முதல்ல எனக்கு மெய்யடியாருக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. அடுத்தது அதனால் என்ன கிடைக்கிது பாருங்கள். இவர் கேட்டாரா? கேட்டது கிடைக்கிது பாருங்க. ஞான கிரிவலமேக சொல்லும் மொழி யான் எப்படி அறிவேன காலமதில் ஞான கனி எனவே உட்புக வலம் வந்து நேரே. இப்போ அந்த எல்லாரும் திருவிளையாடல், நம்ம தெரிஞ்ச ஒரு திருவிளையாடல், ஒரு நாரதர் ஒரு மாங்கனி எடுத்துகிட்டு வந்து அம்பாள்கிட்ட இறைவன்கிட்ட கொடுப்பாரு. இறைவன் வந்து அம்பாள்கிட்ட கொடுப்பாரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னுவாங்க. திருவிளையாடலில் எல்லாரும் படம் பார்த்துருக்கோம். இந்த திருவிளையாடல் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஞானக்கனியை 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரே ஒரு ஞானக்கனி இருக்குது. இதை யாருக்கு கொடுக்கறதுன்னா, யார் உலகத்தை முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திரைப்பட வசனம், கதை உண்மை, திரைப்பட வசனம். அப்போது முருகப்பெருமான் என்ன பண்ணுவார், மயில் ஏறிட்டு உலகத்தை நான் வலம் வர்றேன் அப்படின்னு அவர் புறப்படுவார். விநாயக பெருமான் எங்கேயும் அசையலை, உட்காந்துருக்காரு. என்னப்பா நீ ஒன்றும் பந்தயத்தில் கலந்துக்கலையா, நீ போகலையா, உனக்கு நீ வேணாமா அப்படின்னா, நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்ட மாதிரி சொல்லுவார். ஆமாம், நீங்களும் பதில் சொல்லுங்கள். அம்மையப்பன்னா என்ன, உலகம்தான் அம்மையப்பன் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இவர் தானே செய்யலையாமா, பெரியவங்களை கேட்டு செய்கிறாராம். அம்மையப்பன்னா உலகம் அப்படின்னா, அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுந்தா தானே அர்த்தம் அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படின்னு பெரியவங்கள்லாம் ஆமோதிப்பாங்க. அவங்களாம் இப்போ ஆமோதிச்சுட்டாங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுவார், அம்மா அப்பா அங்கே உட்காந்துருப்பாங்களா, போய் அழகாக வலம் வந்துடுவார். இவர் வலம் வந்தது அம்மையப்பனை வலம் வந்தார். ரொம்ப சின்ன இடத்துல அம்மையப்பனை வலம் வந்தார். அப்போ இவர் முன்னாடி ஆயிட்டார். அதனால் இவருக்கு ஞானக்கனியை கொடுக்குறாங்க. இப்போது இந்த கருத்து என்ன, இதெல்லாம் ஒரு திருவிளையாடல், நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பண்ண திருவிளையாடல்.
உண்மையிலே என்ன அந்த தத்துவம் என்னன்னா, நம்ம விநாயக பெருமான் செய்தது இந்த அண்ட சராசரங்களும் என்ன வேணா கண்ணில் பட்டது படாதது, உன்னுடைய கற்பனைக்கு எட்டியது எட்டாதது எல்லாமே, இன்னைக்கு நேற்று இருந்தது இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இருக்க போகிறது எல்லாமே அம்மையப்பனுக்குள் அடக்கம். அவர் இப்படி சுற்றி வந்தார். இவர் எதை காமிக்க, நமக்கு காமிக்க முருகப்பெருமான் போனார்னா, இந்த உலகம் முழுசும் அண்ட சராசரமும் இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்காக முருகப்பெருமான் என்ன பண்ணார், உலகத்தை வலம் வரணும்னா அம்மையப்பனை வலம் வந்த மாதிரி அப்படின்னு அவர் காமிக்கிறார். அம்மையப்பனை வலம் வந்தால் உலகை வலம் வந்த மாதிரின்னு இவர் காமிக்கிறார். உலகையே சுற்றினாலும் அனைத்திலும் அம்மையப்பனே அப்படின்னு அவர் காமிக்கிறார். இது நமக்காக அவங்க ஒரு ட்ராமா போட்டு நமக்கு உணர்த்துறாங்க. மகாபாரத கதையெல்லாம் ட்ராமா கூத்துல தானே எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோல் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போட்ட ஒரு ட்ராமா, அதை இப்போ சுவாமிகள் எடுத்து காமிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு அந்த காலத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஞானக்கனியனவே உட்புக வலம் வந்து நேரே நாதக்கனிதனையே பெற்றிடும் மத வேழச் சுவைதனை. இப்போ விநாயக பெருமான் அந்த அம்மையப்பனை வலம் வந்தார். பேழமுகத்தனான இவர் நாதக்கனியே பெற்றுட்டார். நாதக்கனியை பெற்றார் அப்படின்னா பரம்பொருள் விநாயக பெருமான் எல்லாம் ஒன்று தான். இவர் அந்த பரம்பொருளுடைய ஞானத்தை பெற்றார், விநாயக பெருமான் பெற்றார். இப்போ இவரும் பூரண ஞானமாக தான் இருக்கார். அந்த விநாயக பெருமான், நான் போய் அவரை சுற்றி வந்தேன். இவர் ஏற்கனவே விநாயக பெருமான் இந்த கூட்டில் அம்மையப்பனை சுற்றி வந்து ஞானக்கனி பெற்றவர். அவரை நான் போய் வலம் வந்தேன். நாதக்கனிதனையே பெற்றிடும் வேழச் சுவைதனை நாவிற்பெய்தருள, என்னோட நாவில் ஞானக்கனியினுடைய சுவையை பெய்து அருளினார். யார்? விநாயக பெருமான். இவருடைய நாவில் ஞானக்கனியின் சுவையை பெய்தருளினார். நான் இப்படி உறவாக கண்டதும் நிஜமாமோ? ஆஹா, இப்படி என்னோட நாவில் இந்த ஞானக்கனியோட சுவையை பெய்து அருளியது நிஜம்தானா? ஆமாம், நிஜம்தான். உறவாக கண்டதும் நிஜமாமோ? யார்? இவர் அப்பா தன்னை மகனாக்கிக்கிறார். இந்த முன்னாடியேவும் ஒரு பாடலில் சொல்லுவார், நீ தாய் தந்தை குரு இறைவன் எல்லாமே நீ தான், நான் உன்னோட பாலகன் அப்படின்னு பல இடங்களில் பல பாடல்களில் சொல்லுவார். இப்போ சொல்கிறாரு, உறவாக கண்டதுவும் நிஜமாமோ? நான் அவருக்கு உறவாயிட்டேன். விநாயக பெருமானுக்கு நான் பிள்ளையாகிவிட்டேன். என்னை அவர் மகனாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணார்? நாவிற் ஞானக்கனியின் சுவையை பெய்து அருளினார். கண்டதுவும் நிஜமாமோ? ஆமாப்பா, நிஜம். மோனக்கனி பெற ஞான குறவனும் மோகித்து ஒருமையில் ஏறி கனல் ஒளி. இந்த மோனக்கனியை பெறதுக்காக ஞானக்குறவனாகிய முருகப்பெருமான் ஒரு மயிலில் ஏறி கனல் ஒளி வீச கிரிவலமாக கொண்ட கனி இதுதானோ? ஓ, இவர் இங்கேயே சுற்றி வந்து கனியை அடைஞ்சார், அவர் அங்கே சுற்றி வந்து இதே கனியை அடைஞ்சார். அது இந்த கனிதானோ? என்னுடைய நாவில் பெய்தருளினாரே அந்த ஞானக்கனியின் சுவைதானோ? மோகப்படும் அடியேனுக்கு அருள் செய்த மூல கனி ருசி யார் செப்பிட வளர்? யார் அனுபவிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஜாங்கிரி இனிப்பு அப்படின்னா ஜாங்கிரியை பற்றி அதோட அத்தனை பொருட்களை சொல்லலாம், செய்முறை சொல்லலாம், அதை பற்றிய சுவையை பற்றி சொல்லலாம். 1 மணி நேரம் பேசினாலும் இனிப்பு யாருக்கு தெரியும்?
வாயில் யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும். ஞானிகள் அனுபவித்தார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் நாம் கேட்கிறோம். அந்த அனுபவிக்கிற இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய வேண்டுதல். அவர் என்ன சொல்கிறாரு, மோகப்படும் அடியேனுக்கு நான் ஆசைப்பட்டேன், அடியேனுக்கு அருள் செய்த அந்த ஞானக்கனியின் ருசியை வாயில் பெய்தருளினார் இல்லையா, அந்த மூல கனி ருசி யார் செப்பிட வளர். என்னத்தை சொல்கிறது போங்கய்யா, நான் என்னன்னு சொல்லுவேன். அப்போ சொல்ல வார்த்தை இல்லை. இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. மூல கனி ருசி யார் செப்பிட வளர். மோகித்து எழும் அடியார்களுக்கு இனிய கனி இதுதானே. எந்த ஒரு அடியார் இறைவன் மேல் தன்னுடைய அத்தனை அன்பையும் மோகத்தையும் வேற எங்கேயும் வைக்காம ஒரே புள்ளியில் லயமாகி கொள்ளக்கூடிய அடியார்கள், மோகித்து எழும் அடியார்களுக்கு இனிய கனி, அவங்க விரும்பக்கூடிய கனி இதுதானே அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் தான் அந்த பரம்பொருள் கொடுத்த ஞானக்கனி வாயில் ருசித்ததை இறைவன் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கார். ஐயே உனதடைக்கலம் அப்படின்ற பாடலில் சொல்லுவார். ஐயே உனதடைக்கலம் கணேச பிரபு, ஐயே உனதடைக்கலம் அப்படின்னு சொல்கிற போது சொல்லுவார், நான் என்ன, அதாவது மாணிக்க வாசக பிறந்தகை சொல்லுவார், ஒன்றை கொடுத்த என்னை எடுத்துக்கிட்ட சங்கரா ஆர்கோலோ சதுரர் அப்படின்வார். கொண்டது எந்தன்னை தந்தது உந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அப்படின்வார். அது மாதிரி இவரும் ஆண்டவரும், நீ உன்னை கொடுத்த என்னை எடுத்துக்கிட்ட இந்த அதிசயத்தை நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பல பாடல்களில் பல இடங்களில் சொல்லியிருக்கார். அவர் அப்படி சொன்ன பகுதிகளை தனி ஒரு தொகுப்பாக தரலாம். அதாவது இறைவன் தன்னை எப்படி ஆட்கொண்டருளினார், எத்தனை சமயங்களில் அந்த அருட்பாடல்களில் அதை சொல்லியிருக்கார் அப்படின்னு தனி ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இந்த வண்ண விருத்தம் படிக்க படிக்க சுவைக்க சுவைக்க இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எத்தனை பிறவி புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்தாங்க. அருணகிரிநாதருக்கு வாயில வேளால் எழுதி அவர் அத்தனை திருப்புகழ்களை கொட்டியிருக்கார். ஞான சுவை, அந்த ஞான கனி கூட இல்லையா, ஞான கனியோட சுவையை நாவிற்பெய்தருளினார் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஆண்டவரே தன் வாயால் ஆவணப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவை மனதார நாம் வணங்கி தூய மனத்தோடு தூய சிந்தையோடு விடாப்பிடியாக பற்றி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த மனசு சஞ்சலம், இங்கேயும் அங்கேயும் உலகியலுக்கும் அவருக்குமாக இழுத்து இழுத்து நம்மளை வாதைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆண்டவர் துணையோடு நம்ம எல்லாரும் அங்கே போய் சேரணும், அவரோட திருவடி அடையணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு அவருடைய மெய்யடியார்களை அவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. இந்த பதிவு இதோட நிறைவு பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு சொல்லுங்கள். இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.